தேர்தல் பத்திரங்கள் விஷயத்துல ஸ்கெட்ச் பாஜகவுக்கு மட்டும் போடப்பட்டதுன்னு நினைச்சீங்களா? இந்த ஸ்கெட்ச் மாநில கட்சிகளுக்கும் சேர்த்துதான்ப்பா. இப்படி சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமா ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரங்கள் இனிமேல் ரத்து பண்ணப்படும். இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி நிறைய கட்சிகளுக்கு காசு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தின டீடைல்ஸை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, இந்த தீர்ப்பு இருக்கிறதுல பாஜகவுக்கு தான்ப்பா மிகப்பெரிய ஆப்பா இருக்கும். ஏன்னா தேர்தல் பத்திரங்கள் மூலமா இவங்களுக்கு தான் இருக்கிறதுல அதிகமான ஃபண்ட் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பத்திரங்களை ரத்து பண்றதுனால அவங்களோட ஃபண்டு தான் அடி வாங்கும், பாஜகவுக்கு தான் பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கு என்னதான் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் பாஜகவை விட ஒரு சில மாநில கட்சிகளுக்கு தான் இந்த ஒரு தீர்ப்பு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா 6500 கோடி வரைக்கும் ஃபண்ட் வந்திருக்கு. ஆனா இது பாஜகவோட ஒட்டுமொத்த ஃபண்டுல 50% தான். மீதி உள்ள 50% ஃபண்ட் டைரக்டா வர்றது இந்த மாதிரி பல வழிகளை வருது. சோ அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் பத்திரங்களை ரத்து பண்ணா கூட பாஜகவுக்கு 50% ஃபண்ட் தான் அடி வாங்கும். அதனாலதான் இது பாஜகவுக்கு ஏற்படுத்துற பாதிப்பை விட மற்ற கட்சிகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில மாநில கட்சிகளை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா கிட்டத்தட்ட 93% ஃபண்ட் வருதுங்க. இப்ப இந்த தேர்தல் பத்திரங்களை ரத்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 93% ஃபண்ட் அவங்களுக்கு வராது. அவங்களோட கட்சியோட ஃபண்டுக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும். அடுத்து திமுகவும் அதே நிலைமையில தான் வந்திருக்காங்க. திமுகவுக்கும் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா தான் 90% ஃபண்ட் வருது. சோ இந்த தேர்தல் பத்திரங்களை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பெரிய கஷ்டமா போயிடும். சோ அதனால இதெல்லாம் வச்சுதான் இந்த தேர்தல் பத்திரங்களை ரத்து பண்ணா இது பாஜகவுக்கு விட மத்த மாநில கட்சிகளுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்மளோட கருத்தா இருக்கு. இப்ப இந்த தேர்தல் பத்திரங்களை ஏன்பா ரத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னா, எதிர்கட்சிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் நிறைய ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் வந்திருக்கு. ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் ஆளுங்கட்சி கூட இணக்கமா செயல்பட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்களுக்கு தேவையான வேலையை வாங்கிக்கிறாங்க. இதுல சுத்தமா வெளிப்படைத்தன்மையே கிடையாது. அதனால இந்த தேர்தல் பத்திரங்களை ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே வந்தாங்க. நிறைய பேர் வழக்கும் பதிவு பண்ணாங்க. இதை தொடர்ந்துதான் இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு இந்த தேர்தல் பத்திரங்களை ரத்து பண்ணிருக்காங்க. இதை நம்ம டேட்டா வைஸ் பார்த்தாலே கிளீனா தெரியுது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இப்ப நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுகவுக்கு வெறும் 6 கோடி தான் ஃபண்ட் போயிருக்கு. சோ அவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு பவர் இல்லை அப்படின்றனால ஆளுங்கட்சிக்கு தான் நிறைய தேர்தல் பத்திரங்கள் மூலமா அதிகமான ஃபண்ட் போகுது. சோ அதனால இந்த ஒரு விஷயம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கனாலதான் இந்த மாதிரி இந்த தேர்தல் பத்திரங்களை பாத்தீங்கன்னா ரத்து பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.